ஆனா விஜய் அவர்கள் பேசிய கருத்தை நான் வரவேற்கிற காரணம் என்னன்னா, இதனுடைய சரித்திரம் அப்படிப்பட்ட சரித்திரம். இதற்கு முன்பு வெளிநாடு போகும் பொழுது பிரைவேட் ஜெட்டில் ஆடிட்டரை கூட்டிட்டு போனாங்க. துபாய்க்கு முதலாக சென்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பத்தினுடைய ஆடிட்டரா இருக்கிறவங்க அதற்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி பிரைவேட் ஜெட் பிளைட்ல போனாங்கன்னா மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணோம். எந்த ஜெட்ல போனாங்க, 6 பேர் யார் போனாங்க. அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் செல்வதற்கு ஒரு நாள் முன்னாடி குடும்பத்தினுடைய ஆடிட்டர் செல்லும் பொழுது பிரச்சனை வருது. நோபல் ஸ்டீல் அப்படிங்கிற நிறுவனத்தை நம்ம பேசணும். அந்த நிறுவனத்திற்கு 1000 கோடி ரூபாய் பணம் வருதுன்னு சொன்னாங்க. அந்த நிறுவனத்தில் எப்படி சில பேருக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம பேசியிருந்தோம். பல விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம். ஆனால் நாம் ஆதாரத்தின் அடிப்படையில் இதற்கு முன்பு முதலமைச்சர் அவர்கள் சிங்கப்பூர், ஜப்பான், துபாய், ஐரோப்பிய நாடுகள் போகும் பொழுதெல்லாம் நாம் கேட்பது வெள்ளை அறிக்கை கொடுங்க. அதனால இந்த ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் அவர் 2 பக்கம் போயிருக்காரு. ஜெர்மனி போயிருக்கிறாரு, யூகே போயிருக்கிறார். அதனால விஜய் அவர்கள் இன்னைக்கு அதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பழைய சரித்திரம் அந்த மாதிரி. அதை அவர்கள் இல்லை என்று மறுத்தால் வெள்ளை அறிக்கை விடணும். இதுக்கு முன்னாடி துபாய்க்கு போனோம்.